ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் இல்லத்தின் முன்னால் நின்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது இந்த போராட்டத்திற்கு வலிமை சேர்ப்பதே தவிர இதை திசை திருப்புவது ஆகாது. ஆகவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி பிரதமர் வீட்டு முன்னால் போராடி கொண்டிருக்கிறார். அதே போல மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பது வரவேற்க தகுந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்வதைப் போல இது திசை திருப்பும் வேலை அல்ல, அல்லது அரசியல் விளம்பரம் தேடுகிற முயற்சியும் அல்ல, மாணவர்களின் போராட்டத்திற்கு வலிமை சேர்ப்பதே ஆகும். டெல்லி போலீசாரோடு RSS குண்டர்களும் கலந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கொடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என்று பலரும் இதில் காயப்பட்டிருக்கிறார்கள், தலைக்காயம் அடைந்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு தையல் போடப்பட்டிருக்கிறது. இங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நாங்கள் பேசினோம். ஆகவே இத்தகைய வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்ட குண்டர்கள் RSS காரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம்.